ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு இந்த மலைக்கோட்டையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரேம் விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டை போகிற வழியில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மலைக்கோட்டை என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ கீழே வந்துட்டு நம்மளுக்கு டிக்கெட் எடுக்கிறது இருக்கும். எப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து கவுண்டரில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போலாம் வந்துட்டு ஒரு கியூஆர் கோடு வச்சுருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 2 பேர் வந்திருந்ததுனால வந்துட்டு பே பண்ணிவிட்டு சுமார் ஒரு 200 படிக்கட்டு மேலே ஏறி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான டோர் வந்துட்டு இந்த அமைப்பு தான் வந்துட்டு. ஆனால் 20 அடி இருக்கும் இந்த டோர் வந்துட்டு. சுமார் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆளால் கூட தள்ள முடியாது. ஸோ உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் 2 பக்கமே வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு உட்கார்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த கோட்டைகளெலாம் வந்துட்டு நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க. இந்த கோட்டைகள் நுழைஞ்சு ரைட் சைடு வந்து ஒரு பாதாள ரூம் மாதிரி வந்து, அதாவது அண்டர் கிரவுண்டில் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ரூமுமே நம்மளால் நிமிர்ந்து நேராக போக முடியாது, கீழே குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 40-45 ரூம் இருக்கும். எனக்கு என்னமோ இது வந்து இந்த சிப்பாய்கள்லாம் தங்குவாங்கல்ல, போர் வீரர்கள் தங்குறதுக்காக, இந்த போர்க்கால சமயத்தில் இல்லைன்னா போர் பயிற்சி எடுக்கிறதுக்காக அவங்க வந்து தங்குவாங்கல்ல, அந்த டைமுக்காக வந்துட்டு இந்த ரூம்லாம் வந்துட்டு வடிவமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா இது இப்போ பராமரிப்பு பண்ணுறது இல்லை போலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்மெல்லு உள்ளே பயங்கரமாக அடிக்குது. இந்த தமிழ்நாடு அரசு இதை வந்து நீட்டாக பராமரித்தா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நினைவு சின்னங்கள்லாம் எங்கேயோ ஒன்று தான் நல்லா இருக்குது, மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதுவுமே வந்துட்டு பராமரிக்காமல் வச்சுருக்கிறது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. நம்ம அந்த பாதாள ரூம்லேருந்து மேலே வந்துட்டோம். மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ஒரு பெரிய, என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் மாதிரி. ஆனால் என்னென்னா ஃபுல்லாக மலையாக இருக்குது, பாறைகளாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பெரிய பிளேஸ், கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப பரப்பளவு அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் என்னென்னா போர் வீரர்கள் பயிற்சி பெறுறதுக்கு, அப்புறம் வந்து குதிரைகளை கட்டுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு மன்னர்கள் வந்தால் தங்குறதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இங்கே வந்து ரூம்ஸ்லாம் இருந்திருக்கு. அவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே நிறைய நாள் வந்துட்டு போர் பயிற்சி பெறதுக்காகலாம் வந்துட்டு இங்கே தங்கியிருந்திருக்காங்க. இதில் வந்து இந்த இடத்த கைப்பற்றினதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்த பாதி இடங்களை வந்து சிறைச்சாலையாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சிறைச்சாலையில் ஒன்று தான் இது. இந்த சிறைச்சாலையில் வந்துட்டு நாங்கள் போகிறப்போ வந்துட்டு க்ளோஸில் தான் இருந்துச்சு. நாங்கள் அப்படி இருந்தும் பார்த்தோம், எதுவும் எங்களுக்கு சரியாக தெரியலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து இருட்டாக தான் இருந்துச்சு. அப்படியே அது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே வந்து ஒரு பாதாள குகை மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இடம் மாதிரி அப்படியே தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் சின்ன இடம் வந்துட்டு, ஒரு 20-25 ரூம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ படுக்கிறதுக்குலாம் அங்கே வந்துட்டு இடங்கள்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் வந்துட்டு படுத்துக்கலாம், கைதிகள் வந்துட்டு படுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி போய்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு அந்த கொஞ்சம் இறக்கமாக முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே கொஞ்சம் ஒரு ஆள் இப்படி இறங்கி போகிற மாதிரியே கொஞ்சம் இடங்கள் அமைக்கப்பட்டு இருந்துச்சு. கொஞ்சம் இருட்டாகவே தான் இருந்துச்சு. மேலே வந்துட்டு கொஞ்சம் ஹோல் போட்டிருந்தனால அந்த கொஞ்சம் வெளிச்சங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்துட்டு செவுத்தில் ஃபுல்லாக வந்துட்டு கிறுக்கியிருந்தாங்க பேர்ட் வாட்சில் வந்துட்டு, அதெல்லாம் நம்ம பார்க்கல. ஸோ இறங்கி வந்துட்டு நம்ம அப்படியே விறுவிறுன்னு போயிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே மேலே தள்ளி போனோம்னா வந்துட்டு சிப்பாய்கள் கண்காணிக்கிற இடம். நம்ம வந்துட்டு சிப்பாய் வீரர்கள் வந்துட்டு கண்காணிக்கிற இடம் வந்து இதுதான். இந்த இடத்துல தான் வந்துட்டு சிப்பாய்கள் வந்துட்டு கண்காணிப்பாங்க. ஆங்கிலேயர் இந்த மலைக்கோட்டையை வந்து கைப்பற்றினதுக்கப்புறம் இதை வந்து மேக்ஸிமம் வந்துட்டு சிறைச்சாலையாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து ஈடுபடுறவங்க வந்து தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிடுறது. இங்கே வந்துட்டு கிச்சனு, அப்புறம் ஒரு 3 குளம் இருக்குது. இந்த 3 குளமும் பார்த்திங்கன்னா மேலே வந்து மலையில் விழுகிற அந்த தண்ணி வந்து அது என்ன ஒரு ஆர்கிடெக்சர்னால், சும்மா ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி அதை ரெகுலராக வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி சின்னதாக அதை பாறையிலேயே செதுக்கியிருக்காங்க. அந்த வாய்க்கால் வழியாக தண்ணி வந்து நேரம் அந்த குளத்துக்கு வர மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. அப்போவே அந்த காலத்திலேயே மேலே வந்துட்டு நம்ம பீரங்கி இதெல்லாம் வச்சு அதை வந்துட்டு பாதுகாத்து வந்துருக்காங்க. வெப்பன் ஸ்டோரேஜாகவும் இங்கே இருந்துருக்கு.
ஆங்கிலேயர் காலத்தில் வந்துட்டு இந்த இடம் எதுக்கு அமைக்கப்பட்டிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்டர்ஸ்லாம் வருவாங்கள்ல, அவங்கெல்லாம் தங்குறதுக்காக தான் இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்துட்டு சிமெண்ட்டால் கட்டப்பட்டிருக்கு. இந்த செங்கல் சிமெண்ட்டால் கட்டப்பட்டிருக்கு இந்த இடம் வந்துட்டு. உள்ளே ஃபுல்லாமே வந்துட்டு இதுவும் இருட்டாகவே தான் இருந்தது. நம்ம தரை மண் ஃபுல்லாமே வந்துட்டு கருப்படிச்சு கிடந்துச்சு ரொம்பயுமே. ஸோ இப்போ நம்ம நிற்கிற இடத்துக்கு பேர் வந்து பீரங்கி மேடு. ஸோ 17ஆம் நூற்றாண்டு எல்லாமே வந்துட்டு போர் செய்வதற்காக வந்துட்டு பீரங்கிகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. கிட்ட இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பீரங்கிகளாக இருந்திருக்கு. இப்போ இந்த காலகட்டத்துக்கு பொறுத்து 3 பீரங்கி மத்தம் தான் இங்கே கிடக்கு. 3 பீரங்கியில் வந்துட்டு ஒரு பீரங்கியில் வந்துட்டு குண்டு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் பார்த்ததில் வந்துட்டு ஒரு பீரங்கியில் மட்டும்தான் குண்டு இருந்துச்சு. அந்த மூணு பீரங்கியுமே ஒவ்வொரு பீரங்கி நீளம் வந்துட்டு 6 அடி கிட்டே இருந்துச்சு. 6 அடியுமே வந்துட்டு அசைக்க முடியலை, அவ்வளோ டன் வெயிட்டு ஃபுல்லுமே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் இருந்த மன்னர்களோட கட்டடக்கலையெல்லாம் பற்றி பேசணும்னா, இது எப்படின்னா அந்த பாறையவே வந்து படிக்கட்டுகளாக செதுக்கி இதை வந்துட்டு ஹைட்டுக்கு கொண்டு போய் அங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து கட்டிடக்கலை வந்துட்டு அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நம்ம இப்போ எல்லாம் கட்டடம் கட்டுறோம், நிறைய ஆர்கிடெக்சர் வந்துருச்சு, நவீன காலத்தில் வந்துட்டு நிறையா டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்துலலாம் இவங்க எப்படி வந்து இதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு யோசிக்கும்போதே நிறைய நிறைய பாராட்டணும்னு தான் தோணுது. இது எவ்வளோ பெரிய கோட்டை, இந்த கோட்டையை வந்து எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். கல்லை வந்து வெறும் கல் தான், கருங்கற்கள் தான். இதை வந்து அடுக்கி இதை வந்து அந்த கோயிலை வந்து எழுப்பி கொண்டு வந்திருக்காங்க. கோயிலோட அந்த தூண்கள், அப்புறம் அந்த கோயிலில் வந்துட்டு கருவறை, அதோட மேலே இருக்க விமானம் பகுதின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். சுற்றி வந்து கல்வெட்டுகள் வேறு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு நினைவு சின்னங்கள். இதை வந்துட்டு இன்னும் இவ்வளோ மோசமாக வந்து பராமரிக்கிறாங்கன்னா இது கொஞ்சம் கவலைக்குரியது தான். தொல்லியல் துறை இன்னும் கவனம் எடுத்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் பராமரித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து விட்டு போன ஒரு வரலாற்று பொக்கிஷங்கள். இதை வந்து நம்மளோட சந்ததிகளுக்கு வந்துட்டு நம்மளோட கட்டிடக்கலையெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் இருந்தவங்களாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியப்படுத்திக்கலாம். ஆனால் அதை இன்னும் பராமரிச்சுட்டு அவங்களுக்காக விட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோயிலை சுற்றியே சின்ன சின்ன மண்டபங்கள் வந்து ஒரு 2-3 இருக்குது. அந்த காலத்தில் அரசர்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுமோ இல்லை ஏதாவது ஒரு கூட்டம் நடத்தணும்னா கூட இங்கே தான் உட்காந்து ஏதாவது கூட்டங்கள் நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த மலைக்கோட்டை வந்துட்டு இப்போது இந்த கோயிலில் வந்து கடவுள் இல்லை, சாமி இல்லை. அநேகமாக இந்த சாமியை வந்து எங்கே கொண்டு போனாங்க என்னன்னு தெரில. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கட்டிடம் வந்துட்டு இங்கே இருக்குது. நானே திண்டுக்கல்லில் வந்துட்டு எத்தனையோ தடவை திண்டுக்கல் வந்திருக்கேன், போயிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட இங்கே வந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் நானே இங்கே வந்திருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ன ஒன்று, இப்போது இந்த மலைக்கோட்டையில் வந்துட்டு நம்ம என்ன ஒன்று டெவலப் பண்ணணும்னா, இந்த கட்டடங்கள் மற்றும் இந்த வரலாற்று பொக்கிஷங்களை வந்து நல்லா பாதுகாக்கணும். இன்னொன்று, இந்த லவ்வர்ஸ் வந்துட்டு இங்கே நம்ம உள்ள வரும்போது ஷூட் பண்ணும்போதே நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு நிறையா வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் அதை கொஞ்சம் கவனம் எடுத்து அவங்க கொஞ்சம் பராமரித்தாங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மேலே நின்று பார்க்கையில் திண்டுக்கல் சிட்டியோட மொத்த அழகுமே தெரியுது. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஷூட் பண்ணும்போது இது மேலேருந்து பார்க்குற ஒரு வியூ இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. தேங்க்யூ, பை பை. மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.